அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சியை சேர்ந்த அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் மேல ஒரு அவதூறு ஒண்ணு பரப்பிட்டு வருது. இந்த அவதூறு உண்மையா இல்லையா? உண்மையாவே பாத்தீங்கன்னா கில்லி சரத் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. இது என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கில்லி சரத் அதாவது டிவிகே கட்சியோட தாம்பரத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் கில்லி சரத் அவர்கள். இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐபிஎல் மேட்ச்ல தன்னுடைய குடும்பத்தோட இருக்கும்போது ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கில்லி சரஸ் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு பாத்தீங்க அப்படின்னா, இது என்னுடைய ஃப்ரெண்டோட மகளுக்கு உடம்பு சரியில்லை. அந்த மகளுக்கு பாத்தீங்கன்னா மாத்திரை நான் நுணுக்கி சின்ன பவுடர் மாதிரி ஆக்கி தண்ணி கலந்து கொடுத்தோம். அதுக்காக தான் நான் பயன்படுத்தினேன் தவிர மற்றபடி எந்த ஒரு போதைப் பொருளுமே பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இல்ல கில்லி சரத் உண்மையாவே ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி டிவிகேக்கு எகென்ஸ்டா இருக்க நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அதாவது புதுசா ஒரு ஐடிவிங் டோமர் ஐடிவிங் ஆரம்பிச்சிருக்காங்க டிஎம்கேல இருந்து. ஒரு கேவலமான ஒரு ஐடிவிங், ஒரு தற்கொலைகளை வச்சு ஆரம்பிச்ச ஒரு டிஎம்கே ஐடிவிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்குன்னு கக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயம், இது என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உண்மையாவே அவர் அங்க ட்ரக்ஸ் பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்டா இல்ல, அவர் ட்ரக்ஸ் பயன்படுத்தவே கிடையாது. அவர் பயன்படுத்த பாத்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டோட மனைவி, அவரோட குழந்தைக்கு ரொம்பவே முடியல. அப்ப பாத்தீங்கன்னா அவர் அந்த மாத்திரையை நுணுக்கி அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. இவரு ஒரு புத்தி சுவாதம் இருக்கு, அவங்க எல்லாமே சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் மூளை இருக்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோ எங்க இருந்து வெளியிடுது பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்ல, சரத் அவர்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோ எடுத்தா பாத்தீங்கன்னா பரப்பப்படுது. தான் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் பயன்படுத்துறேன், ஒரு எம்எல்ஏவா நான் இருக்கேன் அப்படின்ற ஒருத்தவன் இதை எப்படி தன்னுடைய பேஜ்லயே போடுவான்? கொஞ்சம் கூட புத்தி சுவாதம் இல்லாம ஒரு விளாட்டுக்கு எடுத்து ஒரு வீடியோ எடுத்து இவர் பாத்தீங்கன்னா உண்மையாவே பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் பயன்படுத்துறாரு, இவரெல்லாம் தாவேக்கா பாத்தீங்கன்னா போதைப் பொருள் ஒழிக்க ஒரு இயக்கமா, அப்படிலாம் கிடையாது, இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி வன்மத்தை கக்குன்னு கக்குறாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரே விஷயம் தெளிவா தெரியுது, மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது, தெளிவா யோசிக்கிறாங்க. என்ன பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பொது இடம், அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுத்தி ஐபிஎல் மேட்ச் எத்தனை பேர் கூடியிருப்பாங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இடத்துல ஒருத்தர் எப்படி தைரியமா ட்ரக்ஸ் பயன்படுத்துவான், அப்படி ட்ரக்ஸ் பயன்படுத்தினாலும் அதை எப்படி வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது மூளை இருக்கவங்க இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க டிஎம்கே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தயவு செஞ்சு வன்மத்தை, உங்களுக்கு ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். என்ன சொல்றேன் அப்படின்னா, 3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு பட்டுன்னு முதலமைச்சரா போய் உட்காந்துட்டு ஒரு டிரைவரோட பையன், அவரோட டிரைவரா பையனா இருக்கட்டும், ஒரு சாமானிய மனுஷனை ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஆக்கி சட்டசபைகள் உட்கார வச்சிருக்கிறது விஜய் அவர்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். 20 வருஷம் ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆரம்பிச்சு பாரம்பரியமா கட்சிகளை வளர்த்து ஒண்ணுமே இல்லாம உதாரணமா போன உங்களுக்கு இந்த ஆதங்கம் இருக்கதான் செய்யும். அதோட வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்குன்னு கக்குறாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது, முழுக்க ஒரு பொய். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.